அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி சாவாழ மீயானமும் சொரக்காய் கூட்டும் மணத்தக்காளி கீரை போட்டு மீன் பொரியலும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம அந்த மீனை கழுவிக்கிறணும். அந்த மேலே உள்ள தோலை பூரா நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். இந்த கம்பி புருசை வச்சு தேய்ச்சோம்னா நல்லா வந்துடும். அந்த தோலே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். நல்லா கம்பி ப்ரெஸ்ஸை போட்டோம்னா நல்லா வலுவலுண்டு வந்துடும் எடுக்கிறதுக்கு. இதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். இப்போ நல்லா எல்லாத்தையும் வெள்ளையை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ கழுவிட்டு நம்ம இனி அறிய வேண்டியதை வாழை நறுக்கிட்டு இந்த அருகை பிடிச்சி உருவினோம்னா வந்துடும். இந்த மாதிரி நம்ம உருவிக்கிறணும். உருவினோம்னா நல்லா வந்துடும். எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம இப்போ ஒவ்வொரு துண்டாக நறுக்க வேண்டியது. இப்போ எல்லா மீனையும் நறுக்கியாச்சு. இப்போ உப்பு போட்டு நம்ம கழுவியாச்சு. இப்போ சொரக்காய் கூட்டுக்கு நம்ம சொரக்காவை நறுக்கணும். மணத்தக்காளி கீரையை ஆஞ்சி வச்சிருக்கிது, அதையும் கழுவி நம்ம கூட்டு வைக்க வேண்டியது. இப்போ மீனானத்துக்கு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சிருக்கிது. இப்போ சொரக்காய் கூட்டுக்கு கடலை பருப்பை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கிறோன்னு. இப்போ மீனானத்துக்கு 3 ஸ்பூன் மீன் மசாலா தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம் போட்டுக்கிறேன். புளி கரைச்சலையும் ஊற்றி பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கரைச்சிக்கிறேன். கரைச்சிட்டு ஒரு சட்டி அடுப்பு வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு வெந்தயம், பிரிஞ்சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறேன். வெங்காயம் லேசாக வதங்கவும் ஒரு 5-6 வெள்ளைப்பூடு பல்ல உரித்து போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி பழத்தையும் இதிலையும் போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கவும் 1 ஸ்பூன் மீன் மசாலா தூளையும் இதில் போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கவும் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிறோம்ல, மசாலா போட்டு அதை தூக்கி ஊற்றி மாங்காய், முருங்கைக்காய் இருந்தால் போடலாம். நான் மாங்காய் போடுறேன். தேவையான உப்பையும் போட்டு நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ சொரக்காய் கூட்டுக்கு பருப்பு வெந்துருச்சு. இதில் சொரக்காய் அள்ளி போட்டு மஞ்சத்தூளையும் போட்டு தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் கலந்து விட்டு நம்ம வேக வச்சுக்கிறோன்னு. இப்போ மீன் பொரியலுக்கு நான் மசாலா போட்டு ஊற வச்சுக்கிறேன். மஞ்சத்தூள், மீன் மசாலா தூள், உப்பும் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெதறி ஊற வச்சுருவோம். இப்போ ஆனை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் அள்ளி போடணும். மீன் அள்ளி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. மல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது. மீனான ரெடி. இப்போ நான் மணத்தக்காளி கீரைக்கு பாசிப்பருப்பை வேக வச்சுக்கிறேன். இப்போ சொரக்காயும் வெந்துருச்சு. இதை நம்ம தாளிக்கணும். இதை நான் வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அதே சட்டிலையும் நான் தாளிச்சுக்கிறேன். கடலை நான் கொஞ்சம் ஊற்றி கடுகு, உளுந்து, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறோம். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். 1 ஸ்பூன் மிளகாய் தூளையும் போட்டு வதக்கிக்கிறேன்னு. வதங்கவும் நம்ம வேக வச்ச சொரக்காயை போட்டு உப்பு நம்ம கடைசியில் தான் போடணும், இப்போ போடக்கூடாது. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் நம்ம ஊற்றிக்கிறேன்னு. இப்போ நல்லா வெந்துக்கிட்டு வருது, ஆணம் வற்றிக்கிட்டு வருது.
நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ தான் உப்பு போடணும். நம்ம இறக்க போயில் தான் நம்ம உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சுரக்காய் கூட்டு ரெடி. இப்போ மணத்தக்காளி கீரைக்கு பருப்பு வெந்துருச்சு. வெந்த பருப்பை நம்ம கீரையிலே போட்டுட்டு அந்த சட்டிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கிறணும். தாளிச்சிட்டு இந்த கீரையும் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கறி மசாலாத்தூள் போட்டு இதுக்கு 1 டம்ளர் பால் ஊற்றிக்கிறணும். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கீரையை வேக வச்சுக்கிறணும். இப்போ மீன் பொரியலுக்கு நான் ஒரு சட்டி அடுப்பு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம மீனை பொரித்து எடுத்துக்கணும். இந்த மீன் சூப்பராக இருக்கு. பொரிச்சாலும் நல்லா இருக்கு, ஆக்கின மீனும் நல்லா இருக்கு. இப்போ கீரையும் நல்லா வெந்துருச்சு. உப்பை போட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். மணத்தக்காளி கீரை ரெடி. இப்போ மீன் நல்லா செவந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ எல்லா மீனையும் எடுத்து வச்சுட்டு இனி சாப்பிட வேண்டியதுதான். இதேமாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.